நம்ம இந்த வீடியோவில் டான்சில் வந்து எல்லாத்துக்குமே இருந்தாலும் ஏன் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் அந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது, ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் ரிப்பீட்டடாக டான்சில் இன்ஃபெக்ஷன் வருது, உடம்பு சரியில்லாம போகுது, அதே கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஸோ இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். அதே இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம இந்த அப்ஸ்டேட் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டான்சிலும் அடினாய்டும் பெருசாக இருக்கும், ஆனால் இன்ஃபெக்ஷன் இருக்காது. அது வந்து மூச்சு திணறல் மட்டும்தான் காஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் ஓக்கு. ஓகே, நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் டான்சில்னா என்ன, டான்சில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டான்சில் வந்து எல்லாத்துக்குமே இருந்தாலும் ஏன் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் அந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பல பேர்த்துக்கு இருக்கிற மாதிரியான க்யூரியாசிட்டி சயின்டிஸ்ட்டுக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க அதில் வந்து இன்னுமே ஃபர்தராக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா குழந்தைங்களும் ஒரே கிளாஸில் பல குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் ரிப்பீட்டடாக டான்சில் இன்ஃபெக்ஷன் வருது, உடம்பு சரியில்லாம போகுது, அதே கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஸோ இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஸ்டடியில் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டான்சிலை வந்து அவங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டான்சில் ரெக்கரண்ட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே தேவர் மோர் ப்ரீடிஸ்போஸ். அந்த இன்ஃபெக்ஷன் அவங்க கேட்ச் பண்ணுறதுக்கான அவங்க ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்போசிஷனே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே இன்னும் சில குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம இந்த அப்ஸ்டேட் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டான்சிலும் அடினாய்டும் பெருசாக இருக்கும், ஆனால் இன்ஃபெக்ஷன் இருக்காது. அது வந்து மூச்சு திணறல் மட்டும்தான் காஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த டான்சிலை ரிமூவ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தம்போது இவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்கலாக அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ப்ரீடிஸ்போசிஷன் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் சில டைம்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பாவுக்கே குழந்தையாக இருக்கும் போது அவங்களுக்குமே இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ இந்த டான்சிலைட்டிஸ் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது 2 பாக்டீரியா. ஒன்று ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜீன்ஸ், இன்னொன்று குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இந்த 2 பாக்டீரியா தான் மோஸ்ட்லி இந்த ரெக்கரண்ட் டான்சிலைட்டிஸ் வரதுக்கான காரணம். ஸோ சயின்டிஸ்ட் இதில் பார்க்கும்போது அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, இந்த பாக்டீரியாவுக்கு எதிர்த்து உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. ஸோ அதனால் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிறதில்ல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பாக்டீரியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆன்டிஜென். அதுக்கு எதிர்த்து நம்ம வந்து பாடி ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணும்போது தான் அதை வந்து ஃபைட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக இந்த ப்ரீடிஸ்போஸ்டாக இருக்கிற கிட்ஸுக்கு வந்து அந்த ஆன்டிபாடி ப்ராப்பராக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ரிசர்ச் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்மளால் ஒரு வேக்சின்க்கு இது கண்டுபிடிக்க முடியுமா அப்போ இப்போ எல்லாம் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வேளை நம்மளால் வந்து அந்த மாதிரி ஒரு வேக்சினை கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டால் பல குழந்தைங்களுக்கு இந்த ரெக்கரண்ட் டான்சிலைட்டிஸ் வர்றதவே மெடிக்கலாகவே ட்ரீட் பண்ணிட முடியும். ஸோ இந்த டான்சிலைட்டிஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்களுக்கு பரவுமான்னு கேட்டால் அதான் ஃபிசிக்கா. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷியஸ் மெட்டீரியல், அதாவது அந்த வைரஸோ பாக்டீரியாவோ ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நம்ம இருமும் போதும் சரி, தும்மல் வரும்போதும் சரி, அது வந்து ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதனால தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் ரொம்பவே காமன். ஏன்னா குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும், ஒன்றுக்கு கிட்ட நெருங்கி இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பல பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கோவிட் அப்போ லாக்டவுன் இருந்த சமயத்தில் பல குழந்தைங்க வந்து யாருமே ஸ்கூலுக்கு போக கிடையாது, எல்லாருமே வீட்டில் இருந்தால் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துச்சு. அந்த சமயங்களில் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டட் இந்த சளி பிடிக்கிறதா இருக்கட்டும், டான்சில் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க மற்ற குழந்தைங்களோட காண்டாக்டில் வரல. ஸோ எப்போலாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தைங்கள்ட்ட இன்னொரு குழந்தைங்களுக்கு இது பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவுறதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைங்க மாஸ்க் போடுறது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அடிக்கடி கையை கழுவணும். நல்லாவே ஹேண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எசென்ஷியல். அது மட்டும் இல்லாமல் நல்ல வெல் வென்டிலேட்டட் ஏரேட்டட் ஸ்பேசஸ். இப்போ கிளாஸ் ரூமில் நல்ல காத்தோட்டமாக நேச்சுரல் ப்ரீஸ் வருது அப்படின்னால் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் குழந்தைங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதே வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட் ஸ்பேஸ்,
அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு குழந்தையிலிருந்து இன்னொரு குழந்தைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். தேங்க்யூ.